ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? கட்டாயம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வீடியோ பார்ப்போம். அதாவது கரும்பு ஜூஸ் யூஸ்வலாக வந்து நம்ம கடையில் தான் வாங்கி குடிப்போம், அதுவும் இந்த கரும்பில் செய்ய மாட்டோம். ஸோ ஆனால் நான் என்ன பண்ணேன், இதில் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சியாக செஞ்சேன். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கரும்பு நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கரும்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஜூஸ் கட்டாயம் பிடிக்கும். கரும்பு ஜூஸ் பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஜூஸ் பிடிக்கும். ஸோ வீட்டிலே நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லா வீட்டில் உள்ளவங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கரும்பு எடுத்து இந்த மாதிரி அதில் உள்ள தோல்லாம் நல்லா உரிச்சிட்டேன். அதாவது உங்களுக்கு புது கரும்பாக இருந்தால் அந்த தோல் வந்து நல்லா ஈஸியாக உரிக்க வந்துடும். அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க உங்களுக்கு தோல் நல்லா சூப்பராக உரிக்க வந்துடும். உரித்த கரும்புலேருந்து நான் கத்தியில் தான் நறுக்கினேன். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு தான் போடுறேன். எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒரு ஆளுக்கு போதுமானது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் இஞ்சி போடுங்க, இல்லைனா போடாதீங்க. இல்லைனா ரொம்ப குட்டியான அளவு, நான் காமிச்ச அளவோட கம்மியான அளவு போடுங்க. இப்போ நமக்கு கரும்பெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு இல்லை ஜூஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு வடிகட்டிலாம் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. நான் நல்லா ஆல்ரெடி வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போது லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ எல்லார் வீட்லேயும் கரும்பு இப்போது இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், நீங்களே கரும்பு ஜூஸ் செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். கரும்பு ஜூஸோட உங்கள் விடுமுறையை கொண்டாடுங்க. தேங்க்யூ.